இன்றைக்கி கிளாஸில் பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ்னால் என்னென்னு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ்னால் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை குறிக்க தான் இது பயன்படுகிறது. இன்னும் சுலபமாக ஈஸியாக சொல்லணும்னா பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ்னால் பாஸ்ட்னா இறந்த காலம், கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக. அப்போது கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்துக்கிற செயலுக்கு நம்ம இந்த இதை பயன்படுத்துகிறோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எப்படின்னா, ஒருத்தவர் நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்புறாரு. ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு போகிறாரு. அவர் வசிக்கிற இடத்துக்கு போகிறாரு. அவர் வேலை பார்க்குற இடத்துல அவர் தங்குற இடத்துக்கு போகிறாரு. நேற்று நைட்டு ஊர்லேருந்து கிளம்பி மறுநாள் காலையில் அங்கே போய் சென்னைக்கு சேர்றாரு. ஓகேவா? அப்போ சேர்றாருன்னா அந்த செயல் முடிஞ்சு அப்போ இன்னும் காலையில் சேர்ந்துருக்காரு. 8 மணிக்கு சேர்ந்துருக்காரு. அந்த நேரம் இருக்குல்ல, நேற்று நைட்டு கிளம்புலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் இருக்குல்ல, அந்த முடிஞ்சு போன செயல், அதை குறிக்க தான் இது பயன்படுகிறது. பாஸ்ட் கண்டினியூ டென்ஸில் ஃபார்முலா பார்ப்போம். பாசிட்டிவ் சப்ஜெக்டு, அடுத்து வாஸ் இல்லாட்டியும் வேறு ஆக்சிலரி வெர்பு, அடுத்து வெர்பு ஐஎன்ஜி சேர்க்கணும். அடுத்து ஆப்ஜெக்டு சப்ஜெக்ட் ஐ, கி, சி, இட்டு வந்துச்சுன்னா வாஸ் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஐனா நான், கி, சி, இட்டு, அப்புறம் நேம் வந்துச்சுன்னா வாஸ் போடணும். அடுத்து யூ, வி, தே வந்துச்சுன்னா சப்ஜெக்டு வேர் போடணும். அடுத்ததான் நெகட்டிவ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அடுத்து வாஸ் இல்லாட்டியும் வேறு, அடுத்து ப்ளஸ் நாட் போட்டுக்கிறணும். ஏன்னா நெகட்டிவில் அதனால் நாட் போட்டுக்கணும். அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறணும். அடுத்ததாக கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு வாஸ் இல்லாட்டியும் வேர் போடணும். அடுத்து சப்ஜெக்டு, அடுத்து வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அடுத்து ஆப்ஜெக்டு. இதான் ஃபார்முலா. முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஐ, கி, சி, இட்டு வந்துச்சுன்னா வாஸ் போடணும். யூ, வி, தே வந்துச்சுன்னா வேர் போட்டுக்கணும். எப்பயும் போல தான் கண்டினியூ டென்ஸ்னால் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஷார்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் வந்திருக்கு. நான் சப்ஜெக்டு நான் வந்திருக்கு. நான்னா ஐ. அடுத்து என்ன போடணும்? ஐ என்ன போடணும்? வாஸ். அடுத்து வெர்பு சாப்பிட்டு கொண்டிருந்தேன்னா ஈட் ஈட்டிங் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அடுத்து சோறுனா ரைஸ். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் ஈட்டிங் ரைஸ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவள் இரவு 9 மணிக்கு தூங்கி கொண்டிருந்தாள். அவள் 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு தூங்கி கொண்டிருந்தாள். இது ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? சப்ஜெக்டு அவள்னா சி என்ன போடணும்? வாஸ். அடுத்து தூங்கி கொண்டிருந்தாள் வெர்பு. தூங்கி கொண்டிருந்தாள்னா தூங்குறதுனா ஸ்லீப் இங்கிலீஷில். அப்போ ஸ்லீப் ஸ்லீப்பிங். அப்போ என்ன பண்ணும்? சி வாஸ் ஸ்லீப்பிங் அட் 9 PM. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இந்த வாக்கியம்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் முடிஞ்சது தான் வந்திருக்கு வாக்கியம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? சப்ஜெக்டு அவன்னா கீ வாஸ் போடணும். அடுத்து விளையாடி கொண்டிருந்தான்னா பிளே பிளேயிங். அடுத்து கிரிக்கெட். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கீ
வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவர்கள் நூலகத்தில் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நூலகத்தில் படித்து கொண்டிருந்தார்கள். அப்போது வாக்கியம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும், இது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போது என்ன போடணும்? ஃபஸ்ட்டு அவர்கள். அவர்கள்னா தே வந்தால் ஆக்சிலரி என்ன பண்ணணும்? வேர். அடுத்து படித்து கொண்டிருந்தார்கள் வெர்பு. படித்து கொண்டிருந்தார்கள்னா ஸ்டடியிங். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தே வேர் ஸ்டடியிங் இன் த லைப்ரரி. நூலகத்தில் இருக்குல்ல, இந்த லைப்ரரி. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் தான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள்னா வி வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர். அடுத்து பார்த்து கொண்டிருந்தோம் வெர்பு. வாட்ச் வந்து வாட்சிங். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வி வேர் வாட்சிங் டிவி. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நாய் பூங்காவில் ஓடிக்கொண்டிருந்தது. நாயினா த டாக் சப்ஜெக்டு. டாக் வந்தால் வாஸ். அடுத்து ஓடிக்கொண்டிருந்தது வெர்பு வந்து ரன்னிங். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? த டாக் வாஸ் ரன்னிங் இன் த பார்க். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். என் அம்மா சமைத்து கொண்டிருந்தாள். சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என் அம்மா சமைச்சு கொண்டிருந்தாள். என் அம்மானா மை மதர். வாஸ் அடுத்து வாஸ் ஆக்சிலரி வெர்பு. அடுத்து சமைத்து கொண்டிருந்தாள்னா குக் வந்து குக்கிங். உணவுனா ஃபுட். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? மை மதர் வாஸ் குக்கிங் ஃபுட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நான்னா ஐ வந்து என்ன போடணும்? வாஸ். அடுத்து படித்து கொண்டிருந்தேன். படித்து கொண்டிருந்தேன்னா ரீடிங். வெர்போட என்ஜி சேர்த்து வரணும். அடுத்து புத்தகம்னா புக். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் ரீடிங் எ புக். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவன் கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அவன் வந்திருக்கு சப்ஜெக்டு. அவன்னா கீ. அடுத்து என்ன போடணும்? வாஸ். அடுத்து எழுதி கொண்டிருந்தான் வெர்பு. எழுதி கொண்டிருந்தான்னா ரைட்டிங். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கீ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். கடிதம்னா லெட்டர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவர்கள் சத்தமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சத்தமாக கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அவர்கள்னா தே வந்து என்ன பண்ணணும்? வேர். அடுத்து பேசி கொண்டிருந்தார்கள்னா டாக் வந்து டாக்கிங். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தே வேர் டாக்கிங் லவுட்லி. அடுத்ததாக நம்ம நெகட்டிவ் வாக்கியம் பார்ப்போம். நான் தேவையற்ற உணவு சாப்பிடவில்லை. ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கு சப்ஜெக்டு ஐ. அடுத்து வாஸ் நாட். ஐ வந்து என்ன பண்ணணும்? வாஸ் நாட் வாஷிங் அப்படின்னு சொல்லலாம். வாஸ் நாட்னு சொல்லிக்கலாம். அடுத்து உணவு சாப்பிடவில்லைன்னா ஈட். சாப்பாடுனா ஈட்டு. நாட்டு சேர்த்துட்டோம்னா அப்போ சாப்பிடவில்லை அப்படின்னு வந்துடும் இங்கிலீஷில். ஈட்டிங் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். மறந்துடக்கூடாது. வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் பார்ப்போம். ஐ வாஸ் நாட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்னா தேவையற்ற உணவு. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவள் தூங்கவில்லைன்னு சொல்லணும். இப்போ எப்படி சொல்லணும்? அவள்னா சி வந்து என்ன பண்ணும்? வாஸ் நாட் ஸ்லீப்பிங்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். தூங்குறதுனா ஸ்லீப்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? சி வாஸ் நாட் ஸ்லீப்பிங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவன் விளையாடவில்லை.
அவன் விளையாடவில்லை. அவன்னா கீ சப்ஜெக்டு. அடுத்து கீ வந்து என்ன போடணும், வாஸ் நாட். அடுத்து விளையாடவில்லை. விளையாடவில்லைன்னா ப்ளே. ப்ளே வந்து பிளேயிங். ஹி வாஸ் நாட் பிளேயிங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவர்கள் படிக்கவில்லை. அவர்கள்னா தே. தே வந்து வேர் போட்டுக்கிறணும். வேர் நாட். அடுத்து படிக்கவில்லை. படிக்கவில்லைன்னா ஸ்டடியிங். ஸ்டடி வந்து ஸ்டடியிங். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், தே வேர் நாட் ஸ்டடியிங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நாங்கள் டிவி பார்க்கவில்லை. நாங்கள் டிவி பார்க்கலை அப்படின்னு சொல்லணும். நாங்கள்னா வி வந்தால் வேர் நாட். அடுத்து பார்க்கவில்லைன்னா வாட்ச் வந்து வாட்சிங். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வி வேர் நாட் வாட்சிங் டிவி. அடுத்ததாக கொஸ்டின் வாக்கியம் பார்ப்போம். அவள் தூங்கி கொண்டிருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆக்சிலரி தான் முன்னாடி போடணும். அப்போது அவள் வந்திருக்கு சப்ஜெக்டு. சி வந்தால் என்ன பண்ணணும், வாஸ். அப்போது முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாஸ். அடுத்து சப்ஜெக்டு வந்து அவள்னா சி. அடுத்து தூங்கி கொண்டிருந்தாளா. தூங்குறதுனா ஸ்லீப்போட வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அப்போ ஸ்லீப்பிங். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வாஸ் சி ஸ்லீப்பிங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தானா அப்படின்னு கேட்கணும். அவன்னா கீ வந்தால் என்ன பண்ணணும், இப்போ வாஸ். ஃபஸ்ட்டு வாஸ் போடணும். அடுத்து சப்ஜெக்டு கீ. அவன்னா கீ. அடுத்து விளையாடி கொண்டிருந்தானா ப்ளே வந்து பிளேயிங். அடுத்து கிரிக்கெட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வாஸ் கீ பிளேயிங் கிரிக்கெட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவர்கள் படித்து கொண்டிருந்தார்களா. அவர்கள்னா தே வந்து என்ன போடணும், ஆக்சுவலி வேர். அப்போது வேர் முன்னாடி போட்டுக்கணும். வேர் தேனா சப்ஜெக்டு. அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள்னா ஸ்டடி வந்து ஸ்டடியிங். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வேர் தே ஸ்டடியிங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நீ டிவி பார்த்து கொண்டிருந்தாயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீனா யூ வந்து என்ன பண்ணணும், வேர். அப்போ ஃபஸ்ட்டு வேர், நீனா யூ. பார்த்து கொண்டிருந்தாயன்னா வாட்ச் வந்து வெர்பு வந்து ஐஎன்ஜி சேர்த்து வரணும், வாட்சிங். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வேர் யூ வாட்சிங் டிவி. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். உன் அம்மா சமைத்து கொண்டிருந்தாளா. உன் அம்மானா யுவர்னு வந்துச்சு. இப்போ யுவர்னா வாஸ். ஃபஸ்ட்டு வாஸ். அடுத்து சமைத்து கொண்டிருந்தாள்னா குக் வந்து குக்கிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாஸ் ஆக்சிலரி வெர்பு போடணும். வாஸ் சப்ஜெக்ட் என்னது, யுவர் மதர். அடுத்து குக்கிங். வாஸ் யுவர் மதர் குக்கிங். அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸு. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.